ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மட்டன் குஸ்காவா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கெஃபேக்கு தான் வந்திருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நியூவா ஓபன் பண்ணதுனால ஓப்பனிங் ஆஃபரா ஒன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் மெயினா நான் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்தேன். எப்பவுமே வந்து மெயின் டிஷ்க்கு தான் சைட் டிஷ் வந்து அன்லிமிட்டடா ஃப்ரீயா கொடுத்து பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க வந்து சைட் டிஷ்க்கு மெயின் டிஷ் வந்து அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ஆஃபர். இந்த ஆஃபர் வந்து ஃபுல்லா செப்டம்பர் மந்த் ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து மினி டிஃபன் வந்து 59 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயுமே என்ன வருது என்ன அப்படின்றது அப்படியே எனக்கு கியூரியாசிட்டியா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, சைட் டிஷ்க்கு மெயின் டிஷ் ஃப்ரீ. அதுல வந்து தோசை, பூரி, இட்லி இது எல்லாமே வரும். தோசை சைக்கோவா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கு கண்ணை மூடிட்டு வந்துருங்க. சரி பார்த்து வாங்குங்க, கண்ணை மூடிட்டுலாம் வந்துடாதீங்க. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கேஃபே. இது பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ங்க. இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஃபுட் வாக். இது வந்து ஃபுட் கோர்ட்டுங்க. இது எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து ஆர்காட் ரோட், உங்களுக்கு போரூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம என்னெல்லாம் அந்த காம்போல வருது, அன்லிமிட்டடா நிஜமாவே கொடுக்குறாங்களா அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்த்துடலாம் வாங்க. கெஃபேன் பேர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆனா ரெஸ்டாரண்ட் செட்டப்ல தான் இருக்கு. ஆம்பியன்ஸ்லாம் பிளசண்டா இருக்கு. சரிங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சூடு ஆடிட்டு போயிடுதா, அப்போ டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது. மினி டிஃபன் வந்து இந்த மந்த் ஃபுல்லாக ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு 59க்கு வந்து ஓலா காம்போ வந்துடும் காஃபியோட. காஃபிலாம் பார்த்தீங்கன்னா மினி காஃபி மாதிரியே இல்லைங்க, நல்லா லார்ஜ் சைஸ் காஃபி, யூஷுவல் காஃபி மாதிரியே இருக்குது. இட்லி, பொடி தோசை, பொங்கல், வடை, உங்களுக்கு 2 வகை சட்னி, சாம்பார் கொடுத்துருக்காங்க. பூரி, கிழங்கு, இங்கே வந்து ஸ்வீட் வச்சுருக்காங்க. பிளேட் பத்தாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பிளேட்டு. அதுக்கப்புறம் இது கூடவே வந்து யூஷுவல் காஃபி. அடுத்தது இன்னொரு மெனு வந்து நம்ம டேபிள் ஆட் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ் வாங்கினா மெயின் டிஷ் வந்து அன்லிமிட்டடா வாங்கிக்கலாம் சொன்னேன் இல்லையா, அதான் வடகறி வந்து சைட் டிஷ்ஷா வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை 4 வச்சிருக்காங்க. இன்னும் வேணும்னா மெயின் டிஷ் எவ்வளோ வேணா வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அன்லிமிட்டடா. கேசரிலாம் வந்து அந்த கப் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்படியே கீலாம் நிறைய இருக்கும் போலயே. அப்படியே பார்க்கும் போதே நாக்குல எச்சு ஊறுது, அந்த அளவுக்கு நெய்லாம் போட்டிருந்தாங்க. கேசரியோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. ரவையெல்லாம் வறுத்து பதமா பண்ணியிருக்காங்க. ஐயோ, இதை சாப்பிட்டேன்னா அந்த அன்லிமிட்டட் தோசை சாப்பிட முடியாது. இட்லி வந்து ஸ்டீம் இட்லி கொடுத்துருக்காங்க ஒன்று. அதுக்கு வந்து சாம்பார். இட்லினாலே சாம்பார் தானே, சாஃப்டா இருக்குங்க இட்லி. சாம்பார் நல்லா இருக்கும். நல்ல ஒரு டிஃபன் சாம்பார், அப்படியே நல்லா ஸ்பைசியா இருக்கு. மைண்டு மாறிடுச்சு. கார சட்னியை பார்த்தோன்னே அப்படியே கெட்டியா இருக்கா, அதை சாப்பிடலாம். தேங்காய் சட்னி எப்பவும் பொங்கலுக்கு நல்லா இருக்கும். இட்லினா கார சட்னி ஸ்பைசியா சாப்பிடணும். நல்லா ஸ்பைசியா இருக்கு. தக்காளியோட ஃப்ளேவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. ப்ராப்பர் வந்து சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து எல்லாமே சாம்பார்லேருந்து கார சட்னி வரைக்குமே எல்லாமே நல்ல ஒரு நம்ம தமிழ்நாடு டச்சில் சூப்பராக இருக்கு. எனக்கு அந்த சட்னியை பார்க்கும்போது நல்லா கெட்டியாக கொடுத்தாங்களா, உடனே சாப்பிட்றணும் அப்படின்னு தோணுச்சு. இவங்ககிட்ட என்னன்னா, எனக்கு பொடி தோசைலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மசால் தோசை இருக்கும், இல்லைன்னா நார்மல் மினி தோசை கொடுத்துருவாங்க. பொடி தோசைலாம் இருக்கிறதுனாலே அப்படியே கண்ணில் ஆட்டிங் பறக்குது. கார சட்னி சூப்பராக இருக்கும். பொங்கல் வந்து போதும், அது ஒரு அரைக்கரண்டி பொங்கல் வச்சுருக்காங்க. தேங்காய் சட்னியும் பொங்கலும் சேர்த்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா வடையோட ட்ரை பண்ணுவோம். பொங்கல் நல்லா இருக்கும். அது இந்த தேங்காய் சட்னியோட சாப்பிட்டேன். இவங்க கிட்ட என்னன்னா குவாலிட்டியா இருக்குங்க எல்லாமே. அப்படியே தண்ணியா இல்லாம அப்படியே கெட்டியா 2 சட்னியுமே திக்கா இருக்கிறனால நல்லா ஒரு நெய் பொங்கலும் சாப்பிட்றதே தெரியாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நான் வேற நல்ல பசியில வந்தேன்னா, நல்லா பசிக்கேத்த விருந்தா இருக்கு.
எனக்கு இந்த பிளேட்ல புடிச்சது என்னன்னா, பொங்கல் வந்து அளவா வச்சிருக்காங்க. காலையிலயே நெறைய வச்சுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சாப்பிட விட்டுட்டாங்கன்னா, ஐய்யய்யோ! அதெல்லாம் முடியாது. அதனால அரைக்கரண்டி வச்சு, அளவா வச்சு என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. பொடி தோசை தான். வடைலாம் இருந்தாலும் நான் சட்ட பண்ணல. இந்த பொடி தோசைய சாப்பிடணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதுக்கு வந்து தேவையே கிடையாது சைட் டிஷ்ஷு. நல்லாருக்கும். கீயோட தோசை ஊத்திருப்பாங்க போல. இந்த பொடிக்கு மேல கீ ஊத்துனோம்னா, இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இருந்தாலும் சாம்பாரோட ட்ரை பண்ணுவேன். இட்லிக்கும் சாப்பிட்டேன். சாம்பார் டேஸ்ட் நல்லா இருந்தது. தோசைக்கும் நல்லாயிருக்கு. நல்லா ஸ்பைசியா இருக்குங்க. இந்த சாம்பார் வச்சு எல்லா டிஃபனையும் காலி பண்ணிருவேன். பூரியும் மினிலாம் இல்லைங்க. நார்மல் பூரி தான் குடுத்துருக்காங்க. அச்சச்சோ! என்னடா இது? சரியான சாஃப்ட்டா இருக்கு. பூரிக்கு வந்து கிழங்கு குடுத்துருக்காங்க. பூரி தான் சரியான சாஃப்ட்டு. உள்ள போறதே தெரியல. இத கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொட்டேட்டோல இனிப்பா இருக்கும் தெரியுமா? அந்த மாரியான வகை. நான் ஸ்வீட் பொட்டேட்டோ கிடையாது. பொட்டேட்டோலயே வந்து இப்பலாம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா வருது இல்லையா? அதனால நல்ல ஒரு ஸ்வீட்டா இருக்கு. அவங்க வந்து நான் 2 சட்னிலேருந்து இதுவரைக்குமே தாளிப்பு தான் ஃப்ளேவர் வந்து தூக்கலா போட்டுருக்காங்களா, அதனால டேஸ்ட் வந்து நல்லா அப்படியே தூக்கி குடுக்குது. அப்படியே பூரிய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஃபைனலா வடை தான் பாக்கி வச்சிருக்கேன். இந்த ஆனியன் இல்லாத வடை. இன்னும் வெளியில பொற பொறன்னு இருக்கு. உள்ள சாஃப்ட்டா இருக்கு. கார சட்னி. வடை நல்லாயிருக்கு. அங்கங்க வெங்காயம் போட்டுருக்காங்க. நெறைய ஆனியன்ஸ் போடாம அங்கங்க தெரியுது. நான் சொன்ன மாரி சாஃப்ட்டா இருக்கு. வெளியில பொற பொறன்னு இருக்குங்க. கார சட்னி தான் சான்ஸே இல்ல. நல்லாருக்கும். ஓவராலா வந்து 39க்கு தாராளமா இந்த பிரேக்ஃபாஸ்ட்ட வாங்கலாம். இதுதாங்க அந்த வடகறி காம்போ. வடகறி காம்போக்கு வந்து 3 ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல வந்து நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம். இட்லினா இட்லி, பூரினா பூரி, தோசைனா தோசை அந்த மாதிரி. உங்களுக்கு ₹89க்கு வந்து இந்த பவுல்ல வடகறி குடுத்துருவாங்க. உங்க சாமர்த்தியம். 5 தோசை, 6 தோசைன்னு சொல்லிட்டு அன்லிமிட்டடா சாப்பிட்டுக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான்லாம் பூரி வாங்கிப்பேங்க. பூரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூரிய வாங்கிட்டு ஒரு 5, 6 பூரி வந்து அன்லிமிட்டடா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சைஸ் வந்து பெருசா தான் இருக்கு. சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு தோசை சாப்பிடுவோம். தோசை சைக்கோலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமா இந்த இடத்துக்கு வந்துருங்க. தோசை சைஸ் உங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்ல. நல்ல பெரிய சைஸாவே இருக்கு. இப்படிலாம் குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2க்கு மேல சாப்பிட முடியுமா? இருந்தாலும் சாப்பிடுறவங்களும் இருக்காங்கப்பா. எல்லாம் பேப்பர் ரோஸ்ட் தான். இவ்ளோ வடகறியும் தொட்டுக்கணுமா? சரி ஓகே. நான் வடகறிய பாருங்க, நல்லா திக்கா இருக்கு. இவங்க வந்து ஆஃபர் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டிலயும் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணாம, பார்க்கறதுக்கே வடகறி நல்லா இருக்குப்பா. செம்மையா இருக்கு. நல்லா காரம் சாரமா இருக்கு இந்த இடத்துல. நான் மினி டிஃபன்ல சாம்பார் சாப்பிடும்போதே முடிவு பண்ணிட்டேன். மசாலாலாம் தூக்கலா போட்டு வடகறில இந்த மாரி டேஸ்ட்ல இருந்தா நல்லா சாப்பிடலாம் மெயின் டிஷ். டேஸ்ட் கம்மியா இருக்குமோ நமக்கு வந்து சாப்பிடணும்னு தோணாது. பட் வந்து இவங்க செம்ம டேஸ்ட்ல குடுத்துருக்காங்க வடகறிய. ம். நான் வந்த உடனே ஒருத்தர் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5, 6 தோசைய வந்து இந்த வடகறிக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. தோசையும் இந்த சைஸ் தாங்க குடுத்தாங்க. மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு வந்து வடகறி நல்லாருக்கும்னு கேள்விப்பட்டுருக்கேன். அதே மாரி பூரிக்கும் நல்லாருக்கும். தோசைக்குமே நல்ல ஒரு காம்போ. நான் இப்படிலாம் காமிச்சா தெரியாதுல்ல. வடகறி எவ்வளோ திக்கா இருக்குன்னு நான் ஊத்தி காட்டுறேன். ஏன்னா அது ஊத்தவே முடியல. வடகறியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகோடா மாரி பொரிச்சு போட்டுருக்காங்க. வடைய தெரியுதா? இந்த புதினா, கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் நல்லா போட்டுருக்காங்க. நிஜமாவே நல்லாருக்கு. நானுமே இந்த அன்லிமிட்டடா சாப்பிடலாம். பூரிக்கு இந்த வடகறி இன்னும் டாப் நாச்சா இருக்கும். இந்தா பூரி. நார்மலாவே இந்த சைஸ் தான் போடுவாங்களா? இல்ல அன்லிமிட்டட்னால பெரிய சைஸா போட்டுருக்காங்க. நல்லா மூஞ்சி என் முகம் சைஸ்க்கு இருக்கு. எனக்கு மினி கிச்சன்ல சாப்பிடும்போதே உங்க பூரி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அப்போ வந்து இந்த வடகறி குடுக்கல. ம். பூரிய வாங்குங்க. அடிச்சுக்கவே முடியாது. வடகறிக்கும், பூரிக்கும் சரியான காம்பினேஷன். இட்லியும் கோச்சுக்கும்ல. இட்லி எடுத்து வச்சுக்குவோம்.
பூரி தோசையை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் இட்லியை சாப்பிடலன்னா இப்படி இட்லி வந்து மினி டிஃபன்லேயே சாப்பிட்டோம். நல்லா புசுன்னு சாஃப்டாக இருந்துச்சு. பூ இட்லியோ மல்லிப்பூ இட்லியோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஆனால் சாஃப்டாக இருக்கு. இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இந்த வடைக்கறி வந்து லைட்டாக சிக்கன் குருமா மாதிரி ஒரு ஃப்ளேவர் வருது. அப்புறம் கமெண்ட்டில் என்னை கழுவி ஊற்றாதீங்க, வெஜ்ஜோட நான்வெஜ்ஜை கம்பேர் பண்ணி பெரிய குத்தம் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஒரு ஃப்ளேவர் தெரியுதுல்ல, அதுக்காண்டி சொன்னேன். இப்படின்னா டேஸ்ட்டாக வடைக்கறி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மெயின் டிஷ் வந்து நல்லா காலியாயிடும். ஃபைனலாக ஃபில்டர் காஃபி அந்த மினி டிஃபனுக்கு வர்றது ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நான் ஃபைனலாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீட் பண்ணி வாங்கிட்டேன். ஃபில்டர் காஃபி சூப்பராக இருக்குது. இந்த மந்த்து ஃபுல்லாக இந்த ஆஃபர் இருக்குன்னு நான் ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து மினி டிஃபனை விட அந்த சைடிஷ்க்கு மெயின் டிஷ் அன்லிமிட்டடாக கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காம்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம ஒர்த்துன்னு ஃபீல் ஆச்சு. வடைக்கறியோட டேஸ்ட்டு தான் செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த வடைக்கறி டேஸ்ட்டுக்கு என்ன வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரியே இருக்குது. இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பட்ஜெட் கம்மியாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபுட்டை சாப்பிட்டிங்கன்னா அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நான் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. நான் மினி டிஃபனுமே டேஸ்ட்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.